ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சார் ஸ்ப்ரெட். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ப்ளஸ் ஸ்பீட் கீபோர்டு எஸ்கேப் கேண்டி அண்ட் சாக்லேட்னு ஒரு கேம் பார்க்க போகிறோம் காய்ஸ். இந்த கேம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் இது போடுறாங்க, ஸோ நானும் போடுறேன். ஆனால் பேர் இவ்வளோ பெருசாக இருக்குன்னா உள்ளே போய் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரில. சரி, ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைவேட் சர்வர் எவ்வளோ வச்சுருக்கானுன்னு பார்ப்போம். நம்ம சைட்லேருந்து ஒருத்தன் கூட இல்லை. அசண்டிங்கில் போனால் ஒருத்தன் தான் இருக்கானுங்க. ஒருத்தன் கூட விளாண்டு என்ன யூஸ்? நோ யூஸ். எல்லா சர்வரையும் ஒருத்தன் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க ப்ரைவேட் சர்வர் கிடையாது, யாரும் இல்லாத சர்வர். சரி, ஓகே. நம்ம நார்மலாக பப்ளிக் சர்வரே ஜாயின் பண்ணலாம். இந்த கேமில் ப்ரைவேட் சர்வர் வச்சு என்ன பண்ணுறது? வேஸ்ட்டு தான். சரி, ஓகே காய்ஸ். ஒரு பேக்கன் வந்து 1+1+ன்னு ஓடுறான். இன்னும் இவ்வளோ ஸ்பீடாக ஓடுறானுங்களாம். நம்ம மட்டும் இவ்வளோ ஸ்லோவாக ஓடுறோம் கைஸ். என்னமோ இருக்குது. 50 ஸ்டெப்ஸ் நீடு 500 வேணுன்னா இப்போ என்ன பண்ணோம்? அங்கே ட்ரெட்மில் இருக்குது. ட்ரெட்மில்லில் ஓடலாம் வாங்க கைஸ். ட்ரெட்மில்லில் ஏறிட்டோம்ல. ஓகே, நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடிக்கிட்டே இருந்தால் லெவல் ஆகும் கைஸ். 100 ஸ்பீட் எவ்வளோ பொறுமையாக எடுக்கிறோம் பாருங்க காய்ஸ். அப்புறமேட்டு இந்த கேமோட இந்த கீபோர்டில் நடந்த சவுண்டு சூப்பராக இருக்குது கைஸ். ஒரு மாதிரி அந்த நம்ம ஒரிஜினல் கீபோர்டில் நடக்கிற மாதிரியே இருக்குது. இது 3x ஸ்பீட் ஓடி பார்ப்போம். 80 ரூபக்ஸ் போங்கடா. ஏய் சரி, நம்ம இதில் தான் ஓடணும் கைஸ். அதில் ஓட முடியாது. என்னையை பார்த்து இன்னொருத்தன் ஓடுறான் பாருங்க, முட்டா பையன். சரி, ஓகே. வந்துட்டேன். ரோபாக்ஸ் எடுத்து வந்துட்டேன். இங்கே வந்து நிறையா இருக்குது கைஸ். அது 320 ரோபாக்ஸா? என்கிட்ட 30 ரோபாக்ஸ் இருக்குது. வேணுமா பாருங்க கைஸ். இந்த கிளிக்கிங் சவுண்ட் நல்லா இருக்குது. ஏதோ ஒரு ஈவெண்ட்டு. சரி, நோட்டிஃபை பண்ணி கொடுப்போம். எவன் பாவான்? சரி, அடப்பாவி 1 செகண்ட்லடா நின்றேன். ஓகே, இதை பார்த்தீங்களா? மூஞ்சி பார்த்தீங்க. நம்மளாண்ட ஃபஸ்ட்டு. நான் ஃபஸ்ட்டு தான். நானும் சூப்பராக இருக்கும். ஏய் சின்ன கைஸ், ஆம்ஸ்லாம் வந்துடுச்சு உனக்கு. ஓகே, இப்போ ஸ்டேஜ் 1 போவோம் கைஸ். எல்லாம் இன்னும் ஸ்பீடாக ஓடுறானுங்க. ஜம்பே 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 ஜம்பே. ஐயோ விட்டேன் கைஸ். சட்டுன்னு போகிறாங்க கைஸ். முன்னாலாட்டம் நம்மளும் இந்த மாதிரி ஆகிறோம் கைஸ். இந்த வீட்டோட கான்செப்டே அதான் கைஸ். அந்த மாதிரி பெருசாக ஆகணும் கைஸ். ஓகே, நான் அவுட் ஆகிட்டே இருக்கேன். என்ன இது? சரி, நம்மகிட்ட ஒரு கப்பு இருக்குது கைஸ். மற்றவங்க வந்து ஸ்பீடாக போகிறானுங்க. அவங்க இன்னும் தாண்டி பாருங்க எவ்வளோ போகிற ஸ்பீடுக்கு ஓட்டையே தாண்டி குதிக்கிறானுங்க கைஸ். ஆனால் எனக்கு ஜம்ப் பட்டனே அழுத்த மாட்டேங்கிறாங்க. எல்லா முதுகுலேயும் பச்சை கலரில் இருக்கும் போகுது. அது என்னதுன்னு தெரில. ஸ்பீடாக போப்போ நம்ம முதுகுலேயும் போகும் போல பச்சை கலரில். சில பேருக்கு ப்ளூ கலரில் இருக்குது. கேம் ஸ்டார்டிங்கில் ஒருத்தனுக்கு ரெயின்போ கலரில் கூட இருந்துச்சு. அது என்னதுன்னு தெரில கைஸ். நம்ம ஓடுவோம் ஒன்று ஒன்றா. கப்பு சேர நம்மளுக்கு நடக்க பாயிண்ட் ஸ்பீடாகிடுது கைஸ். எல்லாம் பறக்குன்னு போடுறாங்க. சரி, நம்ம பேர்லினா கேப்பச்சினா இருக்கா இங்கே? அந்த இடத்துக்கு போவோம். போச்சு. அந்த இடத்துல பேர் மாட்டிக்கிட்டான். 3 வின்ஸ் எடுத்துக்கிட்டோம் கைஸ். ஏன்டா ஏன் முதுகுல மட்டும் வர மாட்டேங்குது? பச்சக் 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 பச்சக். நம்ம லெவல் 9 கைஸ். இங்கே பாருங்க கைஸ், ஒரு பிளேயர் மாட்டிக்கிட்டா. அது அங்கேயே பக் ஆகிடுச்சா இல்லை அவன் பிளேயர் மாட்டிக்கிட்டாங்க கைஸ். ஏதோ சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ஸ்கிட் சாட்டில் பார்ப்போம். ஹெல்ப். ஐயோ, இவங்காக நான் செத்துறேன்னு. சரி, போய் அதை நம்ம பக்கம் டிஷ்ஷை திருப்பினோன்னா அவன் தப்பிச்சிருவான் கைஸ். பாருங்க, எல்லாரும் அங்கே தான் போகிறாங்க.
டிஸ்அதர் இருப்பதுக்கு. ஏய் என்கிட்ட மட்டும் இன்ஸ்டன்ட் இருந்ததுன்னு வைங்களேன், அப்படியே டாச் பண்ணிட வேண்டியதான். வா பேர்லினா தப்பிச்சுனா, வா வா வா. அட என்ன கைஸ் இது வர மாட்டேங்குது. ஏய் வா, அடப்பாய் கொண்டுருச்சு கைஸ். இருங்க டேய் தம்பி, ரீசெட் பண்ணுறா உன்னோட கேரக்டரை. இவங்க டைப் பண்ணி விடுவோம், ரீசெட் யோர் கேரக்டர். அதை விட்டு இந்த சும்மா ஹெல்ப் பண்ணுங்க. என்னை இது கப் எடுக்க மாட்டேங்கிறான். எங்கள் வீட்டில் அப்பா கப்பு மிகிலின்னு சொல்லி அனுப்பி விட்டா உனக்காக நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். படா ரீசெட் பண்ணுறா. அதை விட்டு நான் சும்மா ஹெல்ப்னு பார்த்துக்கிறான். இல்லை ஒரு கப்பு தானே பார்ப்போம் ரீசெட் பண்ண. சும்மா எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிக்கின்னு சும்மா ரீசெட் பண்ண சொன்னேன், ஹெல்ப் பண்ண. சரி ஓகே கைஸ், நம்ம அடுத்த வழியை பார்த்துப்போம். சரி, இந்த சவுண்டை சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது கைஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷனாக. ஆனால் நான் தான் செத்துக்கிட்டே இருக்கேன். சரி, ஜம்ப்பு 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 ஜம்ப்பு. அதனால் அவங்க மட்டும் ஓடுறானுங்க ஃபாஸ்ட்டாக. ஐயோ சொன்னது செஞ்சுட்டாண்டே. டே தம்பி நீ அங்கேயே இருப்பா, அப்போ தான் எனக்கு தொல்லை பண்ணாமல் இருக்கும். சரி 3 wins எடுக்கலாமா? எடுத்துட்டேன். ஆங்கிளை மாத்திரங்கள எடுத்துட்டேங்க. நான் அடுத்த ஸ்டேஜ் போகலான்னு கைஸ், என்னாலேயே இப்படி அட என்னடா இது, ஃபஸ்ட்டு மட்டும் கால் வைக்காமல் போக முடியுது, லாஸ்ட்டில் மட்டும் கால் வைக்காமல் போக முடியல. ஜம்ப்பு ஜம்ப்பு. சரி, ஒரு பையனை காப்பாற்றிருக்கோம், அதுக்காக எனக்கு 100 ரோபக்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். தர மாட்டேங்க, ஒழிஞ்சுப்போம். அப்படியே இந்த பக்கம். இப்போ அடுத்து வெளியே போயிடணும், அவ்வளோதான். 10 வின்னு கொடுக்குறாங்க. உங்களோட 10 கப்பு கிடைக்கிது நமக்கு. இந்த ஸ்டெப்ஸ்னால் வந்து ஒரு ஸ்டெப் வச்சாலே 10 இருங்க. இல்லை இது 2 எக்யூப் 2+. ஓ கைஸ், நம்ம லெவல் ஏற்றுற போது ஸ்பீட் இருக்குல்ல, அது வந்து ஏறும் போல். இப்போது 38 மாதிரி இருக்குது கைஸ். இப்போ நான் லெவல் ஏற்றினா 40 வந்துச்சு பாருங்க. 1 1 ஏறாமல் 2 2 ஏறாமல் 5 5 3 3 ஏறுது. ஓகே, நம்ம இந்த இதெல்லாம் அப்படியே ஜம்ப் பண்ணாலே போகலாம். அடப்பாவி, ஜம்ப் பண்ணால் கீழே விழுந்துட்டோம் கைஸ். கைஸ் ஆர்ஆஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதான் அவங்க முதுகில் போட்டு தான் இருக்குமோ. ஆனால் 1 million 5 million கேட்குறாங்க கைஸ். கப்பு ஃப்ரீ கிஃப்ட்டு. லைக் த கேம், ஜாயின் த கம்யூனிட்டி. ஜாயின் த கம்யூனிட்டி ஃபஸ்ட்டு பண்ணுறேன்டா. ஜாயின் போ. ஜாயின் போ. செம்ம கம்யூனிட்டி ஜாயின் பண்ண பெரிய இது தர மாட்டேங்கிறேன் கைஸ். சரி ஓகே, அது யாரும் துரத்தின்னு இருக்கு. நம்ம இந்த பக்கமாக சைட்டு கேப்பில் ஓடிட வேண்டியதான். சவுண்டுன்னு இருக்கு, சவுண்டு மாற்றிக்கலாம் போல் கைஸ். நம்ம கிளாக்கின்னு ஒன்று வச்சா வேறு மாதிரி கேட்குது கைஸ், நல்லா இருக்குது. அதுக்கடுத்து கேண்டி, இது வேறு மாதிரி சவுண்ட் இருக்குது கைஸ். அடப்பாவி 3 win எடுத்துட்டேன்னா. சரி ஓகே, அடுத்து சாக்லேட். ஐயோ கிரீமியா. சரி ஓகே கைஸ், சாக்லேட் நம்ம அப்புறமே ட்ரை பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு கப் எடுப்போம். 1 எடுத்துட்டேன் பைத்தியக்காரன். சரி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். கேசி கைஸ், அங்கே பாருங்க கோழி ஓடுது. கோழி ரோபக்ஸ் கொடுத்து ஓடுது கைஸ். ஜம்ப் பண்ணாலும் ஏறுது கைஸ். லெவல் அப்பு 18 லெவல் கைஸ். எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன ஃபாஸ்ட்டாக ஓடுறான் இப்போ இருக்கிறதுல. இப்போ ஏன் அப்படியே கால் அடசே, என்ன கைஸ் இது, கால் வைக்காம ஓடலான்னு பார்த்தா இவ்வளோ பெரிய தலைவலியாக இருக்குது. இன்னும்
நான் ஃபஸ்ட் ஸ்டேஜில் அவுட் ஆகிட்டுருக்கேன். நூபு கைஸ், நான் ஐ ஆம் நூபு. நம்ம ஸ்பீடு ஏற்றுவோம் கைஸ், இன்னும் ஓடி ஓடி. வெரிஃபை அண்ட் கிளைம் ஃப்ரீ கிஃப்ட்டு தரவும் மாட்டாங்க, சும்மா இல்லை காட்டின்னு இருக்கானுங்க ஜாயின் பண்ணுறதுக்காக. கைஸ் இப்போ நம்ம ஸ்பீடாக ஓடுறோம் கைஸ், ஆனால் மற்ற பிளேஸை கம்பேர் பண்ணுறப்ப ஸ்லோ. டப்பாவி இவ்வளோ ஸ்பீடாக ஓடுற இது பத்தாதடா உங்களுக்கு? பச்சை வந்துட்டேன்ல. ஓகே கைஸ், இப்போது நம்ம பேலரினா கேப்பச்சினோ தாண்டியாச்சு. பால் வருது, வெயிட் பண்ணுங்க. பால் போன கட்டு தான் நம்ம போகணும். ஓகே, இப்போது இங்கே வந்துடணும். ஓகே, 10 வின் எடுக்கலாம். நம்ம அடுத்த ஸ்டேஜ் போகலாம் கைஸ், ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. லெவல் 20 இருக்கோம்ல, அப்புறம் என்ன கைஸ். மற்ற பிளேயர்ஸ்லாம் டேரெக்டாக அங்கேருந்து இங்கே குதிக்கிறாங்க கைஸ். ஐயோ உள்ட்டேன், நான் ஜம்பே அழுத்தலை, உள்ட்டேன். ஆனாலும் பரவாயில்ல, ஸ்பீடாக போங்க ஸ்பீடாக. அவள் தான் லெவல் ஏறிடுச்சு. 21 லெவல், 21 வயசு ஆகுது. ஓகே, ஸ்பீடாக போகும். இப்போ அடுத்து அங்கே போகணும். இந்த பொண்ணு என்ன ட்ரெஸ்ஸு போட நிறுத்திட்டுருக்கு. 10 வின் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே கைஸ், நம்ம கொஞ்சம் ஓடி இருக்கோம், கப்பி எடுத்துருக்கோம், ஆனால் கீழே விழுந்துட்டோம். என்ன பிரச்சனைன்னு தெரியவே தெரில கைஸ். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மட்டும் தான் தொல்லை பண்ணுது ரொம்ப, மற்றது எல்லாமே நல்லா பண்ணுது கைஸ், நல்லா இருக்கும். இந்த கேம் வந்து நம்ம போர் அடித்தா விளாடலாம். பிளாக் ஷூட்னால் ஒரே தலைவலியாக இருக்கும். எப்போ எவன் வருவான்னு தெரியாது, எப்போ சாவோன்னு தெரியாது. டிஸ்டர்ப் ஓகே. ஆனால் இந்த கேமில் ரிலாக்ஸாக இருக்கலாம். எதுவும் செத்தா என்ன பவுண்டி, ஆனால் ஏதாவது போகுது. ஸோ இந்த கேம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் விளாடலாம். பிளாக் ஷூட் விளாண்டு கடுப்பாயிட்டு அதுக்கடுத்து நிறைய பேர் பவுண்டியை தியாகம் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்தால் இந்த கேம் விளாடலாம். ஓகே, உள்ட்டேன்டா. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தான் ஒரு தகராறு பண்ணிட்டு இருந்தேன். இப்போ செகண்ட் ஸ்டேஜ்லேயும் தகராறு ஆயிடுச்சு. எங்கடா இது? அப்டேட் அது ஆல்ரெடி கொடுத்தாச்சுல, அப்புறம் எதுக்கு கைஸ்? ஓகே, அதெல்லாம் என்ன ஸ்பீடாக போகிறானுங்க. என் ஃப்ரெண்டு அங்கே தான் விளாண்டுட்ருக்கா. இன்னும் அவளே என்ன கஷ்டப்படுறா. சரி ஓகே கைஸ், நம்ம பொறுமையாக ஏற்றுவோம். ஆனால் இன்றைக்கி எப்படியாவது இந்த பச்சை கலர் வாங்கணும் கைஸ். எல்லோரும் நிறைய கலர் வச்சுருக்காங்க, அது எப்படி எடுக்கணும்னு தெரியல கைஸ். இந்த பச்சை கலர் முழுக்கில் ஓடுறது, நம்ம ப்ளூ கலர் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. பாருங்க, ஓகேங்களா? சும்மா நைட்டு நகர்ந்தாரு. 20 கப்பு கைஸு தானே. இது என்னது? வெயிட்டு இது பெருப்புள் வச்சுருக்காங்க கைஸ். குதிரை என்ன இது பண்ணணும்? குதிக்கிறான். நிறைய கைஸ் மறைஞ்சு வருது. நம்ம மறைஞ்சு வரப்போ நம்ம அது ஸ்பான் ஆகிருக்க மட்டும் போகணும் கைஸ். கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் ஸ்பான் ஆகிருக்கு. ஓகே, பேக்கன் தலைன்னு வீசிட்டே போகிறான். ஓனிக் தம்பி பேக்கன் வாடா பிபி போடலாம். வாடான்ற வாடா. இது சண்டே உனக்கு எனக்கு வேண்டாம், வாடா. கிளாரிட்டியை வச்சா நல்லாவே இல்லை. எனக்கு பிடிச்சது உங்க க்ரீமி தாங்க. ஓகே, ரீபர்த்தெல்லாம் இருக்குது. ஓகே, நம்ம சாக்லேட் வச்சு பார்ப்போம். சாக்லேட்டு சாணி மிதிக்கிற மாதிரியே இருக்குது கைஸ். ஸோ நம்ம க்ரீமியாக வச்சுக்கலாம். பால் வருது, வா. ஓகே கைஸ், ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸு, செகண்ட் பாக்ஸு, அடுத்து தேர்ட் பாக்ஸு. இதுக்கு லெவல் 15 போதுமா கைஸ்?
அதுலேயே போட்டிருக்கு கம்பு வச்சு சொருவி இருக்கானுங்க. லெவல் 13 லெவல் 15 ரெக்கவர்டுன்னு எல்லாம் அப்படி போகிறானுங்க. பர்பிள் கலர் நல்லா இருக்கு கைஸ். அப்படியே நம்ம பின்னால் ஒரு டீமன் வர்ற மாதிரி. என்னோட ஸ்க்ரீன் ரெட் ஆயிடுச்சு. சஞ்சினோட ஷேடோ, நம்ம தான் சஞ்சினும் நம்ம பின்னால் ஒரு ஷேடோ வர்ற மாதிரியே இருக்குது. அதுவும் நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம அடுத்தது ட்ரை பண்ணலாம் கைஸ். போயிடுச்சு கைஸ். நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பீடை ஏற்றிட்டு வரலாம். இந்த பேக்கன் தலையன்னு எங்கன்னு தெரியல. எனக்கும் அவனுக்கும் தான் போட்டின்னு சொன்னேன். பார்த்தா பேக்கன் மண்டே காணுங்க. ஓகே, நம்ம பாலை தப்பிச்சு. இந்த கேம் நல்லா இருக்கு கைஸ். இப்போ ட்ரெண்டாகவும் தான் போயிட்டுருக்கு இந்த கேமு. கீழே ஸ்ட்ராபெரி இருக்குது, டோனட் இருக்குது, எல்லாம் இருக்குது. அவ்வளோதான். கீழே விழுந்தா சாக்லேட் தான். ப்ளூ கலர் பர்பிள் கலர் செத்துறாங்க பர்பிள் மண்ணைய. ஓகே, இதில் எப்பயாவது போகணும் கைஸ். ஜம்ப்டா. ஓ 50 வின்ஸ் கைஸ். இது ஒன்று எடுத்தால் இப்போ நம்மகிட்ட 115 வச்சுருக்கோம் கைஸ். நம்மகிட்ட 20 ஏறுற மாதிரி ஸ்டெப்ஸ் 10 20 தெரில, அந்தளவுக்கு ஸ்டெப்ஸ் வச்சுருக்கிற மாதிரி இருக்குது கைஸ் நம்மகிட்ட ஒரு லெவல் ஏறினாலே. ஓகே, பால் வருது. இப்போ நம்ம போயிட்டோம். இதில் பச்சை கலர் எப்படி எடுக்கிறதுன்னு தெரில கைஸ். ஆனால் ஆர்ஆஸில் பச்சை கலரே இல்லை. ஒருவேளை ஆர்ஆஸ்னால் வேறு மாதிரி இருக்கும் போல். என் பின்னால் ஃப்ரீயாக ஏதாவது ஒன்று கொடுக்க வேண்டியதுனடா. காமனாவது கொடுங்கடா, ஒயிட் கலராவது கொடுங்கடா. ஓகே, வந்துருச்சு காய்ஸ். அங்கே தான் சுறா போகுது. அங்கே தான் சுறா போகிற மாதிரி இருந்துச்சு காய்ஸ். இங்கே என்ன அங்கே போனானா அவன் சானிக் காய்ஸ். சானிக். ஓகே, பர்பிள் கலரு அப்படியே ஃப்ளாஷ்டை படிச்சு வந்த மாதிரியே இருந்துச்சு. லெவல் 28 வந்தேன், அவுட் ஆகிட்டேன். நான் இது மேப்பு. நான் இங்கே எப்படி வந்தேன்? அங்கே தானே இருந்தேன். சரி, ஏதோ ஒரு மேஜிக்கு போல். மேஜிக்கு ஒரு 66 ஸ்பீட் மேக்ஸ் கைஸ். 66 ஸ்பீட்ஸ் வைக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ நம்ம பால் அந்த பேக்கன் தலையை வராங்க கைஸ். பேக்கன் தலையான்ட்டு எதுவுமே இல்லை. விட்டண்டா பேக்கன் தலையா பார்த்தியா? முன்னால் போயிட்ட பார்த்தியா? அண்ணன் விட்டு பார்த்துக்கலாண்டே. வாடா, சண்டைக்கு வாடா வாடா. கைஸ் இவ்வளோ வரா 1 மில்லியன். இன்னும் ரோபக்ஸ் குத்து வாங்கியிருக்காங்க. எனக்கு வாட்டர் ஆரா தான் கைஸ் வேணும். வாட்டர் கைஸ் ட்ரையலில் தான் கைஸ் இந்த க்ரீனு ப்ளூ பர்பிள்லாம் இருக்குது. ரெட்டு யார்ட்டையும் இல்லை. எனக்கு இந்த வீடியோவில் க்ரீன் எடுக்கணும் கைஸ். எப்படியாவது க்ரீன் எடுக்கணும் கைஸ். இந்த வீட்டோட கோலே க்ரீன் எடுக்கிறது தான் கைஸ். இவனடா இங்கே நிற்கிறான் கைஸ். சாவலை கைஸ் அவன். நான் செத்துட்டேன் கைஸ். ஓகே, ஓடும். இவனுக்கு என்னமோ ஆர்ம்ஸ் வர்ற மாதிரியே இருக்குது. ஆனால் அது அவதார் தான் கைஸ். என் அவதார் எப்படி ஆர்ம்ஸ் வந்துருக்குன்னு தெரியல. ஆர்ம்ஸ்லாம் வந்துருக்கு. இவன் இங்கே நிற்கிறான், ஓட்டான். ஆனால் எல்லாம் எப்படி போகிறீங்க? அது பாட்டுக்கு வருது, நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. ஓகே, இதாங்க கடுப்பாக இருக்குது பேங்கில் திருப்புறதுக்கு. சரி, ஓகே காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மறையிற படிக்கு வந்தாச்சு. ஐயோ, கப் எடுத்துட்டேனே காய்ஸ். இந்த மறையிற படிக்கு மேலே சுறா இருக்குது காய்ஸ். இந்த சுறாவை தப்பிச்சு போகணும் போல நம்ம. ஓகே, இப்போ பாலுக்கு வந்துட்டேன். இப்போ பாலுலேருந்து இதுக்கு வந்துட்டேன். இங்கேருந்து இப்போ ப்ரௌன் கலர் கைஸ். இது ஓடுறது கைஸ். பாருங்கள், ட்ரெட்மில் இங்கேயே இருக்கும். குட்டியாக வச்சுருக்காங்க, கண்ணுக்கு தெரியாத மாதிரி ட்ரெட்மில் வச்சுருக்காங்க.
ஓகே. ஓச்சக் ஓச்சக் ஓச்சக். அவ்வளோ லெவல் ஏறியாச்சு. அங்கேருந்து இங்கே என்ன லெவல் ஏறி கண்ணு தெரியாமல் கீழே வந்துட போகிறேன். ஆ பர். ஓகே கைஸ், அது வெயிட்டுன்னு சொல்லிடுச்சுன்னா நம்ம நின்றோம். இது கோகோவா மாதிரி இருக்குது கைஸ், இந்த ஸ்குட் கேமில் வரும்ல அது மாதிரி இருக்குது. சுறா போகுது, போய் ட்ரை பண்ணுவோமா? கைஸ் இந்த சுறாவை தாண்டி போகணும் கைஸ். அது சாக்லேட்டு சுனாமி கைஸ். சரி கிட்டத்தட்ட வந்துட்டேன் கைஸ், கிட்டத்தட்ட வந்துட்டேன். ஆனால் போக முடியல. அது வந்தோடனே பின்னாலே போயிடணும் போல கைஸ் நம்ம. ஓகே, லெவல் அப் 33. ஓய் இடிக்கவே இல்லை கைஸ் நம்மளை. ஓகே கைஸ், மெசேஜ் வேறு டார்ச்சர் பண்ணுது. ஓகே, லேக் வேறு ஆகுது இது செம்மையா, ஏன்னு தெரியல. ஒரு பொண்ணு ஓடின்னு இருக்கு. பர்க் ஏன் லேக் ஆகுதுன்னு தெரியல கைஸ், செம்மையாக லேக் ஆகுதுண்ணா. யோய் யோய் எங்கேயோ குதிக்கிறாங்க சிவன். ஓகே, இப்போ மறையிற படிக்கு வந்தாச்சு. நல்ல வேலை போல. ஓடுறா தைப்புள்ள வந்துட்டேன்ல. நான் பேசாமல் வின் எடுத்துகிட்டு போவேன். நம்மகிட்ட 186 வின்ஸ் இருக்கு கைஸ். இப்போ வந்து நம்மளும் மற்றவங்க மாதிரி கால் வைக்காமல் அதை குதிக்க முடியுது கைஸ். இந்த பேரல் கேப் வச்சு நாங்கள் அசால்ட்டாக தாண்டவும் முடியுது. இந்த பால் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பச்சை கலர் வச்சிட்டான் கைஸ், பேக்கனும் பச்சை கலர் வச்சிட்டேன். எனக்கு மட்டும் ஏன்டா கிடைக்க மாட்டேங்குது. பேக்கன் பச்சை கலர் வச்சிட்டாங்க கைஸ். தெரிஞ்சு பேக்கன் ரொம்ப வருஷமாக இந்த கேம் விளாட்றோம் போல். அப்போ பர்பிள் ஆடுறவங்க எவ்வளோ நாள் விளாண்டுருப்பாங்க. பர்பிள்லாம் வச்சுருக்கேன் ஒருத்தன். ஆனால் ரெட்டு வச்சுலையா நான் யாரையும் பார்த்துல கைஸ். ரெட்டு வச்சு நான் யாரையும் பார்த்ததில்ல. இல்லையோ இதை குதிக்கணும் கைஸ். எனக்கு இதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த போகிற இதை விட உள்ட்டேன் ரொம்ப ஐயா வச்சு உழிஞ்சுத்துறேன். வை ஏதோ ஒரு பொண்ணு வை ஐ அப்படின்னு ஏதாவது சொல்லுது கைஸ். ஓகே, நம்ம மற்றவங்க மாதிரி பண்ணாமல் ப்ராப்பராக நிற்கணும், அதான் டிசிப்ளின். நம்ம பேசாமல் இந்த வழியாக குதிச்சுட்டோமா? சில பேர் இங்கேக்கெல்லாம் குதிக்கிறாங்க கைஸ். கைஸ் வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி இப்படி தான் வரணும். அது வேறு முடியுது. நம்ம வைஃபை ஆன் பண்ணிக்கலாம் கைஸ். டைம் பாருங்கள் 12:03. இது ஏஎம், அதாவது மார்னிங் இல்லை கைஸ், நைட்டு 12 மணிக்கு விளாட்றேன். அப்போ கூட சர்வர் ஃபுல்லாக தான் இருக்குது. என்ன அது மறையவே மாட்டேங்குது கைஸ். நினச்சேன்டா ப்ளீஸ் செக் த இன்டர்நெட் வந்துருச்சு. சரி கரெக்டாக கொடுப்போம். இங்கே நெட்டு கிடைக்கிற போல கைஸ் வீட்டில். சரி ஓகே ப்ரோஸ்கீஸ், அ ப்ராப்ளம் இன் ஜாயினிங். என்ன வந்தோடனே இவ்வளோ ஸ்பீடாக போகிறேன். 1 கப் நான் 1 கப் எடுத்து வந்துட்டேன் கைஸ். 87. இப்போயும் நான் 1 கப் எடுக்க போகிறேன். ஜூம் அவுட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். நம்ம 3 கப் எடுக்கலாமா இல்லை தாண்டி போகலாமா? நம்ம தாண்டியே போகலாம் கைஸ். அப்போ தான் ஒரு செத்துறான் கைஸ். அங்கே பேக்கன் தலையாக செத்துறான். அந்த மூணு அவன் அங்கே நிற்கிது. ஓகே, இப்போ அடுத்து அங்கே குதிக்கணும். இப்போ அடுத்து அதை தாண்டி குதிக்கணும்.
ஓகே. நான் தாண்டிடுவேன். செத்துட்டேன். என்னை மாதிரியே ஒருத்தன் பேடு வச்சுருக்காங்க கைஸ். அந்த பேடு என் மூஞ்சி முன்னால் இருக்க பேடு வச்சுருக்கான். போச்சு போ, வேற வழி நடந்து எடுத்து போயிட்டேன். ஓகே, இன்னும் நம்ம அங்கே டெலிபோர்ட் ஆகிறான். ஓகே, 36 லெவல் கைஸ். நம்ம எனக்கு தெரிஞ்ச ஒரு நாளில் 40 லெவல்ஸ் போக முடியும்னு நினைக்கிறேன், ரோபக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாமல். நீங்கள் அட்மினை வாங்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்டெப்புக்கும் ஒரு லெவல் நீங்கள் அசால்ட்டாக 300 400 லெவல் ஏற்றலாம் ஒரு நாள்லேயே. ஓகே, ஜம்ப்பு இப்போ அடுத்த பச்சை கலர் சொன்னே அப்படி ஜம்ப் பண்ணுறேங்க. பச்சை கலர் வச்சவங்களோட ஃபாஸ்ட்டு தான் நம்ம. அப்போது எல்லோரும் ஓடுறாங்க, நம்ம ஓட மாட்டேன். இப்போ எல்லாம் தருவாங்க சொன்னால அந்த நூபி நிப்பி தானே இனிமேல் ட்ரெஸ் போட்டு வந்து சுற்று போயிட்டான். இந்த ஸ்பானாக இருக்கான் பாருங்க, அங்கே நிற்கிறான். சரி, நம்ம பாட்டுக்கு இது ஏன் டார்ச்சர் பண்ணுது கைஸ். செத்துறேன். ஓகே, அப்படியே ஸ்பீடாக போங்க கைஸ். இன்னும் சுற்றி போகிறானுங்க. நான் மட்டும்தான் பெர்ஃபெக்டாக ஒழுங்காக நின்று போகிறேன் கைஸ். மிச்சம் எல்லாருமே அப்படி போகிறானுங்க, இப்படி போகிறாங்க, 10 வின் எடுத்துகிட்டு தேவலாமல். கேஸ் ரெயின்போ பிளேயர் அங்கே தான் இருக்கான். அவன் இப்போ எவ்வளோ இது கப் எடுத்துருப்பான். இப்போ ரெயின்போ பிளேயர் அங்கே தான் கைஸ் போனான். ஒருவேளை அவன் அட்மினாக இருக்குமோ. 500 இது தேவை கைஸ். எனக்கு க்ரீன் கலர் வாங்கினாலே இந்த வீடியோ முடிச்சிடலாம் கைஸ். நான் அது என்னைக்கு வாங்கி இந்த வீடியோ என்னைக்கு முடியும்னு வேறு தெரில. ஓகே காய்ஸ், இப்போ பாடு அவங்க ஏதோ ஷேர் பண்ணுறாங்க யாரோ. கைஸ் எதுவுமே ஆகலை கைஸ். நம்ம அந்த இதில் நின்றாலும் டீம் ஜாண்டல் தான் கைஸ். ரெயின்போ ஜஸ்ட் மிஸ்ஸு கைஸ். இந்த மினி ப்ளஸ் வச்சுட்டு டீம் ஜாண்டல் இருக்கான்ல, அவன் தான் கைஸ் ரெயின்போ. அவன் கண்டிப்பாக அட்மின் யூஸ் பண்ணியிருப்பான், அதான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கான் கைஸ். ஓகே, நம்ம கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்பீடு பொறுமையாக ஏறுது. இதே அட்மின் மட்டும் இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம இந்நேரம் லெவல் 1000 ஆச்சு இருந்திருப்போம். அந்த அட்மின் லெவலிங் அப்போ வந்து டாக்ஸ் ரூட்டில் இருந்தால் அதுவும் நல்லா இருந்திருக்கும் கைஸ். நம்மளால் இதை ஹைடு கூட பண்ணிக்கூடாது கண்ணு பட்டனை வச்சு. ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் லெவல் ஏற்றிக்கலாம். ஓகே, நம்ம லெவல் வேறு ஏறி இருக்கோம் கைஸ். ஓகே, பூட்டு மாதிரி இருக்காது, ஷிஃப்ட் லாக்குன்னு நினைக்கிறேன். ஷிஃப்ட் லாக் நல்லாவே இருக்காது, நம்ம இதே வச்சுக்கலாம். நான் வந்துட்டேன். ஓகே, நம்ம இது போகலாம் கைஸ். பேசாமல் 50 வின் எடுத்துடலாம். அடுத்த இது வந்தோடனே போயிடலாம் கைஸ். அடப்பாவி, நான் பேசாமல் 50 வின்னு எடுத்துன்னு 7 வந்துருக்கணும் கைஸ். தேவையில்லாத வேலையை பண்ணிட்டேன். கஷ்டப்பட்டு ஒருத்தன் ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்காங்க கைஸ். காய்பூச்சி நாள் தண்ணியில் உளுந்து பிரிட்ஜில் உளுந்து எல்லா வேலையும் பண்ணிட்டேன் கைஸ். சூப்பராக பண்ணிட்டேன். அடுத்து இந்த பால் ஸ்டேஜில் இங்கேயே நிற்கிறான். அதை ஒன்று தேவையில்லாமல் அங்கே போய் நிற்கிது உள்ளக. இந்த லாஸ்ட் எட்ஜு கீபோர்டில் இருந்தால் கூட பால் நம்மளை ஹெல்ப் பண்ணாது கைஸ். பால் இஸ் குட்டு, பாலு குட். ஓகே, வந்துருச்சுல முட்டாய். ஒரு பிளேயர் ஓட்டாங்க கைஸ். இப்போ இது ஒன்று வந்தோடனே நான் போகிறேன். அவ்வளோதான், நான் அடுத்தது எப்படியாவது போகணும். உள்ள அவுட் ஆயிடணும். ஜம்பில் நம்ம இதில் எடுத்துக்கலாம் கைஸ். ஒரு ரெட் கலர் போனாங்க கைஸ். இப்போது இந்த சர்வரில் ரெட் கலர் இருக்கான், ரெயின்போ இருக்கான், பர்பிள் கலர் இருக்கான், க்ரீன் கலர் இருக்கான், ப்ளூ கலர் இருக்கான். நான் நன் கலர் எதுவுமே இல்லை. ஓகே,
30 minutes வந்துருச்சு guys. ஓகே, பேக்கன் தலைவன் உள்டான். இதுக்கு தான் தேவையில்லாத வேலையை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது பேக்கன் தலையா. ஓகே, ஜம்பு ஜம்பு ஜம்பு. என்னது கைஸ்? ஓகே கைஸ், இது கண்ணு வேற இது மறைச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ இது கூட கொஞ்சம் ஈஸியாக ஆயிடுச்சு கைஸ். அந்த சுனாமி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கைஸ், இது ஓவர் ஸ்பீடாக நான் ஓடுறதுனால இது ஈஸியாக அவுட் ஆயிடுறேன். கை கண்ட்ரோல் இதை மீறி போகுது. அதனால் பேக்கன், அவன் பேர் கோஜாவான் கைஸ். நான் செத்துறேன்னு. உக்குன்னு ஒருத்தர் இருக்கான். உக்குன்னு ஒரு பேக்கன் இருக்கான். கோஜோன் கைஸ். ரெயின்போ ஓடுறான் கைஸ். நம்ம ஒரு வின் எடுத்துக்கலாம். 298. டெலிபோர்ட்டை வின்னு கொடுத்து டெலிபோர்ட் பண்ணலாம். சரி, நம்ம 300 எடுக்க போகிறோம் கைஸ். 300 கைஸ். 300 எடுத்துகிறோம் கைஸ். இன்னும் 200 தான் கைஸ். நம்ம ஃபாராக போனோன்னா ஈஸியாக எடுத்துடலாம். 3 எடுத்தால் வேஸ்ட்டு. கான்டேன் ஓகே. 50 எடுத்தால் கூட ஈஸி தான் கைஸ். ஸோ ஐம் பிளானிங் டு டேக் 50. ஜம்ப் டிஸ்டன்ஸு கைஸ். நம்ம 300 எடுத்தாச்சு. இன்னும் 200 தான் கைஸ். 200 எடுத்தோம்னா வீடியோ முடிஞ்சிடும் கைஸ். ஓகே, படப்பாவி. அது கரெக்டாக மறைஞ்சவொடனே நான் போயிட்டேங்க. ஓகே, நான் அவுட் ஆகிக்கிட்டே இருக்கேன். என்ன பிரச்சனைன்னு தெரில. சரி, ஓகே. நம்மளும் இந்த பால் நம்மளை அடிக்கவும் அடிக்காது. ஆனால் அதாவது ஷர்ட்டை போனால் வச்சிடும். குதிச்சா நம்ம மண்டையில் தட்டிடும் கைஸ் பால். ஸோ அவங்க நிற்கிறதுனா நிற்கலாம். டான்ஸ் ஆடணுன்னா கீழே விழுட்டேன். ஓகே கைஸ், பேரலில் துரத்துறா, பிடிக்க முடியாது. கோஜோ கைஸ் சதுரம். கோஜோ இருக்கானுங்க. உக்குன்னு ஒருத்தர் இருக்கான். பிக்குன்னு ஒருத்தர் இருக்கான். எல்லாம் இருக்கானுங்க. இப்போ ட்ரிக்கு கைஸ், நம்ம 3 தடவை ஜம்ப் பண்ணிவிட்டு அப்படியே ஓடணும்னு வைங்களேன், நம்ம ஜெயிச்சிடலாம் கைஸ். எப்படி ஜெயிச்சனா? இதான் ட்ரிக்கு. அதான் ட்ரிக் கைஸ். ஓகே, நம்ம திருப்பி செத்துட்டோம்ல. அதான் அப்படி சாகணும். நம்ம ஒன்றா எடுத்தால் ரொம்ப டஃப் கேஸ். 301 இருக்குது. இந்த பால் நம்மளை ஒன்றும் செய்யாது. ஓகே, ஓகே கைஸ், புரு பண்ணியாச்சு. புரு ஃபார்மில் யூஸ் பண்ணால் நம்ம வந்துடலாம். இங்கே 10 கப் எடுத்துட்டேன். ஆனால் 10 எடுத்தால் கூட நமக்கு 100க்கு 10 எடுத்தால் போதும். 10 டைம்ஸ் ஒரு இந்த ஸ்லைடு வந்தோன்னா 100 வந்துடும். ஸோ நம்ம 20 டைம்ஸ் போனாலே போதும். ஆனால் கொஞ்சம் ஸ்லோ மெத்தட் தான் கைஸ். 50 எடுத்தால் 4 தடவை போனாலே போதும். நம்ம அடுத்த லெவல் போயிடுவோம் கைஸ். இப்போவே போயிடுவோம். சொன்னேன்ல, நம்ம 10 வின் எடுத்தால் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போயிடுவோம் கைஸ். பாருங்க, ஏன்னா பாருங்க. ஓகே, சேர்த்துலண்ணா பாருங்க, நம்ம அடுத்த வின்னு 10 வின்னு எடுத்துட்டோன்னா நம்ம அடுத்த லெவலில் இருப்போம். அதனால் பாருங்கள், நான் இது செட்டிங்ஸில் லேக் அடிக்கிறதுனால பார்க்குறேன்.
ஆனால் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா லேக் அடிக்கிட்டோ. காக்கா. ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா லெவலில் போயிட்டா 10 வின்னு படுத்துருவோம் பாருங்க. அடப்பாவி மூணாக போயிட்டேன். ஓகே, நான் 10 வின்னு எடுத்துருக்கலாம் பேசாமல். தேவலாம் முன்னால் போய் ஒரே கஷ்டமாயிடுச்சு கைஸ். நான் விளாண்டுட்டு ரெக்கார்டு பண்ணுற வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால கொஞ்சம் தப்பாக தான் இருக்கும். இப்படிதான் இருக்கும். சரி ஓகே, இதான் கைஸ் பைத்தியக்காரத்தனம்னு சொல்கிறது. ஆனால் அங்கே போனால் 50 வின்னுகள். நம்ம பேசாம ஒன்று எடுத்துருக்கா. ஒன்று எடுத்தா 4. இன்னும் ஒன்று எடுத்துருப்பா. அப்படியே ஸ்பீடாக போய் எடுத்துட வேண்டியதான். ஓகே, ஃபஸ்ட்டாக நான் ஒன்று எடுத்தா 200 டைம்ஸ் நான் ஓடுற மாதிரி இருக்கும். 200 டைம்ஸ் தான் வெறும் டபுள்யூ வாங்கினா பிரச்சனை இல்லை கைஸ். 3 எடுத்து 30 வந்துடுச்சு. ஆனால் நம்ம டபிள்யூ மட்டும் ஸ்ட்ரைட்டாக போனால் போதும் கைஸ். கீபோர்டு டபிள்யூ மட்டும் அழுத்திட்டு விட்டுறலாம். ஆனால் அப்படி கூட இல்லை. இது நம்ம மூவ் பண்ணி லெஃப்ட்டில் ரைட் சைடில் வச்சுருக்காங்க. 10 வின்னு எடுத்தாச்சு. 340 கைஸ். ஓகே, இன்னும் ஒரு 50 எடுத்தால் கூட பத்தாது நம்மளுக்கு. இன்னும் ஒரு 100 கிட்ட எடுக்கணும். 80யாவது எடுக்கணும். 50 கைஸ், 150 எடுக்கணும் இன்னும் நம்ம. $150 எடுத்தால் தான் நம்மளால் அந்த க்ரீன் கலர் வாங்க முடியும் கைஸ். நான் இன்னும் முன்னால் ட்ரை பண்ணுறேன். ஆனால் அவுட் ஆனால் ஒரே வேஸ்ட்டாக போயிடும். எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதான் கைஸ் பிரச்சனை இங்கே. இதெல்லாம் நம்ம ஈஸியாக தாண்டிடலாம். இந்த பால்லாம் பிரச்சனையே இல்லை. ஏய், பால்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி வாயை மூடின உடனே பால்லே விழுந்தாச்சு. 60 இருக்கு நம்மகிட்ட, பிரச்சனை இல்லை. இன்னும் 140 தான். 100 கொடுத்தா நல்லாயிருக்கும். 100 கொடுங்கடா. நம்ம ஸ்பீடை கூட மாற்றிக்கலாம் கைஸ். நான் 50 வச்சுக்க போகிறேன். நான் 50 வச்சாதான் அந்த இது தாண்ட முடியுது கைஸ். இந்த ஜம்ப் பண்ணுறத நான் ஓவர் ஸ்பீடாக போனால் கண்ட்ரோல் மிஸ் ஆகுது. 50 தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நம்ம இது மட்டுமே எடுத்துடலாம். 70. ரெயின்போ எவ்வளோ ஸ்பீடாக போகிறான் பாருங்க கைஸ். ஓகே, இந்த பேர் சாவல எப்படி? Because he is a noob. Okay, 380 guys. 390. 390 எடுக்க போகிறேன் கைஸ். அவ்வளோதான். இன்னும் 10 எடுத்தால் போதும் கைஸ். 400 வந்துடும். ஓகே, ரோட் டு 400 கைஸ். நம்ம எல்லில் மிதிச்சுட்டு இருக்கோம்.
ஓகே கைஸ் 400 எடுத்துச்சு. இன்னும் 100 கிடைக்கிற மாதிரி ஏதாவது கிடைச்சா நல்லாயிருக்கும். ஸோ லெட்ஸ் சர்ச். அதை தாண்டி போகிறேன். தாண்டி ரொம்ப தூரம் போனால் தான் உண்டு கைஸ். 50-50 அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போனால் 2 தடவை எடுத்தால் போதும். இல்லை மட்டும் 20 கிடைக்கும். அது கூட குட் ஆப்ஷன் தான். ஓகே சாக்லேட்டில் வந்துட்டேன். இது வேற ஒரே கடுப்பாக இருக்கு. சாபி வேற. ஓகே லெட்ஸ் கோ, இட்ஸ் டைம். ஓகே நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி போகவே முடியல. அதை தாண்டி என் ஸ்பீடு என்னடா குறை. நான் 40 லெவலு 40. எனக்கு ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தியா? எனக்கு ஒரு லெவல் ஏறதுக்கு 23.29K தேவை. கேனா சும்மாவா? இது எவ்வளோ கஷ்டம். நான் எடுக்கிறேன், ஆனால் எனக்கு ஒன்றும் தர மாட்டேங்கிறாங்க. 3 எடுக்கிறேன். நம்ம ஸ்பீடு 50லேருந்தும் 20 தாண்ட முடியல. இதை தாண்டணும் கைஸ். இது 20 கைஸ். விழுந்தேன். ஸோ சேட். ஒன்றா எடுத்தா 100 தடவை போகணும். இட் இஸ் வெரி அனாயிங். நினச்சாலும் நான் எதுவும் செய்யாது. கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன் கைஸில். 10 minutes ஸ்பீட் அப்டேட்டட். என்ட்ர வேலிட் நம்பர் கரெக்டாக தானடா போட்டேன். 90 லட்சாச்சு. ஆனால் செத்துட்டேன். எவ்வளோ ஸ்பீடாக போகிறேன், ஆனாலும் ஜெயிக்க முடியல காய்ஸ். இதோட எண்ணெய் எப்படி இருக்குன்னு பார்க்கலான் இருக்கேன். ஆனால் அந்த ஒரு வீடியோ நம்ம போக முடியாது போலையே. ட்ரெட்மில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு லெவல் ஏறும் நினைக்கிறேன். இப்படியும் போக முடியலையாடா. 100 கப்புக்கு நான் என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குன்னு பாருங்க கைஸ். இட் இஸ் so tough. எதுவுமே ஆகலை. ஓகே ஸ்கிப்பு ஸ்டேஜ் இருக்குன்னு கொடுத்தா கீழே வந்துட்டேன். ரோபக்ஸ்ன்னு சொல்கிறதுக்குள்ளே கீழே வந்துட்டேன் கைஸ். வெரி சேட், ஸோ சேட். இதில் கரெக்டாக ஓட முடியல. கண்ட்ரோல் அங்கிட்டு இங்கிட்டுன்னு போகுது. ஓகே ரெயின்போ கீழே வந்துட்டான். ஸ்ட்ராபெரியிலே குதிச்சிட்டான். ஸ்ட்ராபெரி சாப்பிட குச்சுக் குதிரை தம்பி. ஜஸ்ட்டு கைஸ் போயிரு. இதை தாண்டி போகிறேன் கைஸ். நான் கீழே வந்தாலும் பரவாயில்ல, தாண்டி உள்ட்டேன். இஸ் ஓகே கீழே விழுந்துட்டேன். ஐ அப்ரிசியேட் இட். நான் பேசாமல் அந்த 20 எடுத்துகிட்டு வந்தாலும் நான் 50 டைம்ஸ் அது எடுத்தாலே போதும் கைஸ். 5 டைம்ஸ் எடுத்தாலே போதுமா? எவ்வளோ வரும்? என்கிட்ட 413 இருக்குது. 20 வந்து எவ்வளோ வரும்?
5 டைம்ஸ் கிட்ட போகணும் கைஸ். நான் 10 பண்டாயிரத்து சேர்த்துட்டு போகிறேன். எக்ஸ்ட்ரா பாதி தான் போகணும். இந்த பால் மட்டும் தாண்ட போகிறேன் நான். அதையும் மீறி தாண்டி போகலாம். ஆனால் போனோன்னா ரொம்ப டைம் ஆகும், சேர்க்கவும் முடியாது சீக்கிரமாக. 1 வின், இன்னும் ஒரு 1 வின் எடுத்துருவேன். 435 ஆயிடுச்சு கைஸ் கப்புகள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் திருப்பி 1 வின் எடுத்துட்டேன். இன்னொரு 1 வின், இன்னொரு 1 வின், இன்னொரு 1 வின். அவ்வளோதான். 440 ஆயிடுச்சு கைஸ். நம்ம இன்னும் 1 வின்னாக எடுத்தாலே போதும் கைஸ். ஆனால் நான் அதை தாண்டி சீக்கிரம் முடிக்க முடியும் கைஸ். அங்கே பாருங்க ஹெச்கி டேப் ஆகிட்டே இருந்துச்சு. வாட்ஸ்அப் நான் எடுத்துகிட்டு போவா இல்லை வேணாமா? எடுத்துகிட்டு போயிட்டேன். ஓகே நோ ப்ராப்ளம். நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ நான் அதே மெயின்டைன் பண்ணாலே போதும். 451 வந்தாச்சு கைஸ். இது 51 வந்ததுனால நான் எக்ஸ்ட்ரா போகலான்னு பார்த்தேன். ஸோ முடியல. ஐ காண்ட். அப்படிதான் இருந்துச்சு. இப்போது நம்ம இங்கே போகலாமா தாண்டி போகலாமா கைஸ்? நான் 1 வின் எடுத்துடலான்னு பார்த்தேன், ஆனால் எடுக்க முடியல. ஓகே, ரெயின்போ நம்ம கூட தாங்க கைஸ் வரான் கைஸ். இல்லை, அவன் ரெயின்போ இல்லை, நூபினி பூஜானி தான் அவன். ரெயின்போன்னு நினச்சேன் அவனை. போயிட்டு 50 ஸ்பீட் வச்சுக்கிட்டேன் கைஸ். நான் 50 ஜஸ்ட்டு 50 பத்தாதடா உங்களுக்கு. என் மேக்ஸ் ஸ்பீட் 92 கைஸ். என் மட்டும் செதுருது. என்னது இது? முட்டை டூ இன்டர் வேலிட் நம்பர் 0 இல்லை 90 90. ஆனால் ஸ்லோவாக தான் வரான். ஏன் 90 90 ஸ்பீடாக போகிறான். ஷார்க்கு மாதிரி போவான். இவன் பேர் தான் ஷார்க்கு கோபால் கைஸ் இவன் பேர். ஓகே, லெட்ஸ் கோ. அப்படி தான் பார்ப்பேன். ஆனாலும் ஏன்னா அப்படி போனால் கீழே விடுறது கேரண்டி ரொம்ப அதிகம், இப்படி போனால் கேரண்டி கம்மி. வருங்க ஜஸ்ட்டு நிற்கிறேன். இந்த கப்பி தரோம். தாண்டி போகலாமோ வேணாமா கைஸ்? நான் கப் எடுத்துக்கிறேன் கைஸ். 20 தருதில்ல, 17 வச்சுப்போம். அது எடுத்தாலே 4 தடவை எடுத்தாலே போதும் கைஸ் அது. ஸோ 70 இருக்குது, இன்னும் 40 எடுத்தால் போதும் கைஸ். நம்ம அந்த பச்சை கலர் வாங்கிடலாம். 10 நான் எடுக்க போகிறேன். 8 டைம்ஸ் எடுத்தாலும் ஈஸியாக எடுத்தால் போதும். அதுதான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குங்க எழுதுறதுக்கு. ஸோ 10 90 கைஸ். இன்னும் ஒரு 10 தான் கைஸ். ஒரு 10 தான் கைஸ். ஒன்லி 10 கைஸ். என்ன கைஸ் பேக்கன் இன்னும் பெஸ்ட் ஆகிட்டான். அவன் வெடிச்சான் கைஸ். அவ்வளோதான், 500 எடுத்துனேன். அவ்வளோதான், ட்ரையல்ஸில் வந்து வாங்கிட வேண்டியதான் பச்சை கலர். கைஸ் பின்னால் இது வந்துடுச்சு கைஸ்.
கொஞ்சம் ஸ்பீடாகவும் ஓடுறான் அது போட்டனால. ஸோ ஓகே காய்ஸ், நம்ம வீடியோட எண்டிங்க்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ஸோ கடைசியாக அந்த கேரக்டர் பாய் சொல்லுவான், அதை பார்த்துட்டு கிளம்பிடுங்கோ. பாய் காய்ஸ். ஓகே கைஸ், பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. பாய் பாய் கைஸ், பாய்.